ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு துவையல் செய்ய போகிறோங்க. இந்த துவையலை இப்படி கெட்டியாக செஞ்சிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தாளித்து கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சட்னி போல் தொட்டு சாப்பிட்லாம் டிஃபன் வகைகளுக்கு. இந்த துவையல் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று. இப்போல்லாம் துவையல் சாப்பிட்ற பழக்கமே நிறைய பேர்கிட்ட விட்டு போகுது. அதனால் இந்த துவையலை மறக்காமல் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு அடிகனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளி நம்மளோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புளியில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இதே போல் வறுக்கணும். வறுத்த பிறகு இதில் 1 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். கட் பண்ணிவிட்டு மிளகாயோட காரம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்க்கணும். 4 மிளகாய் நல்லா நீளமாக இருந்துச்சு. அதை நான் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இலசான மிளகாய் தான், அதனால விதைகள்லாம் எடுக்கலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயோட தோல். 1/2 கிலோ அளவு இருக்கும் பீர்க்கங்காய், ஒரு 600 கிராம் கூட இருக்கும். அந்த பீர்க்கங்காயோட தோலை எடுத்துட்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்குறேன். பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை சீவி எடுத்து இதில் சேருங்க. பீர்க்கங்காய் வாங்கும்பொழுது ரொம்ப முத்தலாக வாங்கிட்டிங்கன்னா இந்த தோலை நம்ம சீவி எடுக்கும்பொழுது நார் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இலசா பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இருந்துச்சுன்னா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காகவும் சத்துக்காகவும் சேர்க்குறது. நான் கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்குமோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கடையில் வாங்கினா அந்தளவு கொத்தமல்லியை நான் இதில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்க்கும்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு தேங்காயில் 1/2 மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 மூடி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு கடாய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுடுங்க. இல்லை கடாய் மிதமான சூட்டில் தான் இருக்குன்னா கடாயிலேயே கலந்து விடுங்க. அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தான் சேர்க்கணும். ஏன்னா கெட்டியாக நமக்கு வரணும் அப்படின்றதுனால. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு. தூளுப்பாக இருந்ததுன்னா அதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. இதே போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எந்தளவு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். துவையெல்லாம் இதை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனாலையும், இல்லை சைட் டிஷ்ஷாக ரசத்துக்கு தொட்டுக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலான்றதுனாலையும் இதில் நான் தாளித்து கொட்டலை. நீங்கள் இதை தாளித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே பவுலில் சேர்த்துக்க போகிறேன். தாளிக்கிற மாதிரி இருந்தால் சட்னிக்கு நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதே போல் தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துட்டிங்கனாலும் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட விருப்பப்படி தாளிக்காமல் எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாளிக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் துவையல் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.